ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சிஎஸ்கே கிளாஸ். சிஎஸ்ஆர்என் 2024க்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இந்த பிழை இல்லாமல் விண்ணப்பிப்பது எப்படி அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரொம்ப கிளியர் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ்ல நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அடுத்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும், தென் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் ஃபீ பே பண்ணணும் ஃபைனலா. ஸோ இதுல வந்து நிறைய நியூ சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க, அதெல்லாம் பத்தி ரொம்ப கிளியர் இந்த வீடியோவில் பார்ப்போம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு டிஎன் செட் வந்து இந்த தடவை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் சிஎஸ்ஆர்என் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா சிஎஸ்ஆர்என்ல நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு, டிஎன்சில நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. இதுல பார்ட் ஏ பார்ட் பிசி இருக்கு. அங்க பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 தான் இருக்கு. இந்த பேப்பர் 1 அப்படின்ற ஒரு பேப்பரை நம்ம நல்லா படிச்சாலே போதும், ரிசல்ட்டுக்கு பயங்கரமா வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த டிஎன் செட்டை கிராக் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ற விதமா நம்மளோட சிஸ்டர் கிளாஸ்ல இருந்து பேப்பர் 1 டெஸ்ட் சீரியஸ் வந்து அனௌன்ஸ் பண்றோம். ஸோ இதுல வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் வந்து இதுல வந்து அடங்கியிருக்கு. மோர் தென் 3000 பிளஸ் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. ஈச் அண்ட் எவ்ரி டாபிக்ல நீங்க வந்து எழுத முடியும். அண்ட் ஒரு சில பேருக்கு வந்து ஆன்லைன் கோர்ஸ் கேட்குறீங்க. ஸோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ற விதமா ஆல் 10 யூனிட்ஸ்க்கும் ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து ப்ரொவைட் பண்றோம். ஸோ இதை வந்து நீங்க லேப்டாப்லயும் அக்சஸ் பண்ணிக்கலாம், ஃபோன்லயும் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான பர்ச்சேஸ் லிங்க் எல்லாமே நான் கீழே கொடுத்துருக்கேன். அண்ட் இப்போ நம்ம அப்ளிகேஷன் ப்ராசஸ்க்குள்ள போகலாம். ஸோ ஈவன் தோ நீங்க ஆல்ரெடி நீங்க அப்ளை பண்ணியிருந்தாலும் இந்த தடவை அப்ளை பண்றப்போ நியூ ரிஜிஸ்ட்ரேஷன்ல தான் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு இந்த லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். இதை வந்து கிளிக் பண்ணி உள்ள வந்துக்கோங்க. ஸோ அந்த முன்னாடி ஒரு பேஜ் வந்து காட்டுவாங்க. ஸோ ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே போனீங்க அப்படின்னா இந்த இடத்த கிளிக் பண்ணிட்டு கிளிக் டு ப்ரொசீட் கொடுங்க. ஸோ இது அந்த ஒரு சில நியூ சேஞ்சஸ் இல்லையா, அதுல இதுவும் ஒண்ணு என்ன அப்படின்னா உங்களோட ஆதார் நம்பரை ஆரம்பத்திலே வந்து வெரிஃபை பண்ணி தான் உள்ள போக முடியும். அரல்ஸ் நீங்க பேன் அல்லது பாஸ்போர்ட், அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட் இல்ல டிஜிலாக்கர் இதுல ஏதாவது ஒன்று வந்து கிளிக் பண்ணி போய்க்கலாம். அப்ளை பண்றப்ப நிறைய டவுட் வரும். ஸோ டவுட்டோட அப்ளை பண்ண வேண்டாம். நீங்க வந்து எனக்கு தாராளமா கால் பண்ணுங்க, இல்ல கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நான் ரிப்ளை பண்றேன். அண்ட் ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆதார் அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஆதார் நம்பரை கொடுக்கணும். நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ஆதார் நம்பர் கூட லிங்க் ஆயிருக்க ஃபோன் நம்பருக்கு நமக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ ஜென்ரேட் ஓடிபி கொடுத்துட்டு நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ கொடுத்தோம் அப்படின்னா அது வெரிஃபை பண்ண பின்னாடி நம்மளோட டீட்டெயில்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மளோட நேம் கொடுக்கணும், ஃபாதர்ஸ் நேம். ஸோ இந்த பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு அண்ட் இந்த இடத்துலையும் வந்து அடிஷ்னலாக ஒரு தடவை கேட்குறாங்க என்ன அப்படின்னா நம்மளோட ஐடி, நம்ம டிரைவிங் லைசன்ஸு, அப்புறம் வந்து பேனு, பாஸ்போர்ட் ஏதாவது ஒன்று நம்ம இந்த இடத்துல கொடுக்கலாம். ஆதாரம் கொடுக்க முடியாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மளோட அட்ரஸ் எல்லாம் ஃபில் பண்ண பின்னாடி பாஸ்வேர்டு போடணும். பாஸ்வேர்டு வந்து ஒரு கிரைட்டீரியா இருக்கு. என்ன அப்படின்னா பாஸ்வேர்டு ஃபில் பண்றப்போ நம்ம வந்து ஒரு கேபிட்டல் லெட்டர் வச்சிருக்கணும், ஒரு ஸ்மால் லெட்டர் வச்சிருக்கணும், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் வச்சிருக்கணும், ஒரு நம்பர்ஸ் வச்சிருக்கணும். ஸோ அப்படின்றப்போ இந்த மாதிரி இந்த மாடலை வச்சு நீங்க ஏதாவது ஒரு இது கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் செக்யூரிட்டி கொஸ்டினும் கொடுத்துக்கோங்க. மறக்காம இந்த பாஸ்வேர்ட் எங்கேயாவது எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இதை கொடுத்த பின்னாடி சப்மிட் கொடுத்துருங்க. கொடுத்தோம் அப்படின்னா ஒரு தடவை ரிவ்யூ கேட்பாங்க நம்ம ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஸோ நல்லா பார்த்து ரிவ்யூ பண்ணிட்டு இதெல்லாம் பிக் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து அந்த டீட்டெயில்ஸை எடிட் பண்ண முடியாது நம்மளால. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து சென்ட் ஓடிபி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஓடிபி வரும். ஸோ ஓடிபியை வெரிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா தேங்க்யூ ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ உங்களோட மெயிலுக்கு அப்ளிகேஷன் ஐடி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கொடுத்துட்டு நீங்க கொடுத்த பாஸ்வேர்டை கொடுத்து உள்ள வந்தீங்க அப்படின்னா லாகின் கொடுத்துட்டு நமக்கு வந்து இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து அப்ளிகேஷன் ப்ராசஸ் இருக்கு. ஸோ இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட நேமு, அதுக்கப்புறம் ஃபாதர் நேம் இதெல்லாம் ஒரு தடவை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு நம்மளோட நம்மளோட இந்த கேட்டகரி வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இந்த கேட்டகரி ஃபில் பண்றப்போ கொஞ்சம் கான்ஷியஸா இருக்கணும். ஏன் அப்படின்னா இதை நீங்க இந்த இடத்துல என்ன கேட்டகரி ஃபில் பண்றீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட கட் ஆஃப் வந்து டிட்டர்மைன் ஆகும். அண்ட் உங்களோட அப்ளிகேஷன் ஃபீயும் இதை பொறுத்து தான் வரும். ஸோ அதனால கொஞ்சம் பார்த்து இதை வந்து ஃபில் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து லைக் அப்படியே நம்ம கீழே போனோம் அப்படின்னா இந்த பர்சனல் டீடைல்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த இடத்துல ஐ அக்ரி கொடுத்துட்டு நம்ம அடுத்த பேஜுக்கு வந்து போகலாம். ஸோ சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. டேட்டா சேவ் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லி வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட மாஸ்டர் டிகிரி வந்து ஃபில் பண்றப்போ 2 விதம் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து 4 இயர் அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் அல்லது மாஸ்டர் டிகிரின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாஸ்டர் டிகிரி அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து அடுத்து போகலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு சில பேருக்கு டவுட் வரும். என்ன அப்படின்னா நான் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் அப்ளை பண்ணலாமா கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஈவன் தோ நீங்க வந்து படிச்சுட்டு இருந்தாலும் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். அப்படின்னா என்ன மார்க் கொடுக்குறது அப்படின்னு ஒரு டவுட் வரும் இல்லையா? ஸோ இப்போ நீங்க பாஸ்டு அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பெர்சன்டேஜ் அல்லது சிஜிபிஐ கேட்பாங்க. இந்த இடத்துல கொடுத்துடணும். சப்போஸ் ஒருவேளை இந்த இடத்துல அப்பியரிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்க இதை கிளிக் பண்ண உடனே இந்த பெர்சன்டேஜ் காலம் வந்து ஹைட் ஆயிரும். ஸோ அதனால தாராளமா நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு உங்களோட கோர்ஸ், ஸ்ட்ரீமு இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணிட்டு அடுத்த பேஜுக்கு போய்க்கலாம்.
ஸோ டேட்டா சேவ் சக்ஸஸ்ஃபுல்லி சொல்லணும். ஸோ இந்த இடத்துல உங்களோட அடிஷனல் டீடைல்ஸ் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு நீங்க வந்து சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்த பின்னாடி ஒருவேளை நீங்க 35 ஏஜ்க்கு கம்மியா இருந்தீங்க அப்படின்னா, ஜெனரல் கேட்டகரி இல்லாம 35 ஏஜ்க்கு கம்மியா இருந்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து இந்த இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த இடத்த கிளிக் பண்ணிடும். ஒரு இடத்த கிளிக் பண்ணாலே எல்லாமே வந்து சூஸ் ஆயிடும். ஸோ அத பத்தி என்ன எல்லாமே சூஸ் ஆகுது அப்படின்றத பத்தி வருத்தப்பட வேண்டாம். அண்ட் இந்த இடத்துல நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. நான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் கிளிக் பண்ணலாமா? இல்ல ஜேஆர்எஃப் கிளிக் பண்ணலாமா? அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தாராளமா நீங்க ஏஜ் 35க்கு கம்மியா இருந்தீங்க அப்படின்னா, உரிமையா வந்து தாராளமா கிளிக் பண்ணலாம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் சால்வ் பண்றேன். ஸோ அதுக்கடுத்து உங்களோட எக்ஸாமினேஷன் செட்டியை வந்து பிக் பண்ணிக்கோங்க. பிக் பண்ணிட்டு ஸோ அக்ரி கொடுத்துட்டு அடுத்த பேஜுக்கு போய்க்கலாம். போன பின்னாடி உங்களோட போட்டோ, சிக்னேச்சர் அண்ட் கேட்டகரி சர்டிஃபிகேட் கேட்பாங்க. ஸோ இதை வந்து கரெக்டான சைஸாக தான் வந்து அப்லோட் பண்ணணும். சப்போஸ் இதை வந்து ரீசைஸ் பண்ண தெரியல அப்படின்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி ரீசைஸ் பண்ணிட்டு அப்லோட் பண்ணுங்க. ஸோ இந்த ரெண்டுமே உங்களோட போட்டோ, சிக்னேச்சர் இது ரெண்டுமே நீங்க வந்து இமேஜ்ல தான் இமேஜா தான் அப்லோட் பண்ண முடியும். அண்ட் உங்களோட கேட்டகரி சர்டிஃபிகேட் மட்டும் நீங்க வந்து பிடிஎஃப் அப்லோட் பண்ணணும். ஸோ அதை மட்டும் கன்வெர்ட் பண்ணி நீங்க அப்லோட் பண்ணுங்க. அப்லோட் பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல உங்களுக்கு ப்ரிவ்யூ காமிப்பாங்க. ப்ரிவ்யூ காட்ட முன்னாடி கேட்டகரி சர்டிஃபிகேட் அப்லோட சக்ஸஸ்ஃபுல்லி அந்த மாதிரி வந்துடும். ஸோ ஒன்ஸ் எல்லாத்தையும் தரவா வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பரை வந்து இந்த இடத்துல கொடுத்து அதை வந்து ஓடிபி ஒரு மொபைல் நம்பருக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அதுவுமே ஓடிபி வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லி சொல்லி வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இதை வந்து ஒரு தடவை தரவா வெரிஃபை பண்ணணும். ஸோ நம்ம கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ராப்பரா இருக்கா அப்படின்றத மட்டும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு லைக் அதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் நீங்க ஒரு தடவை அகைன் செக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு டேட்டா சேவ் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துடும். வந்த பின்னாடி உங்களோட நேம், உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், உங்க அமௌண்ட் நீங்க எவ்வளவு வந்து பே பண்ணணும் அப்படின்றத கொடுப்பாங்க. பே பண்ணிட்டு பே பண்றப்போ தயவு செஞ்சு நீங்க வந்து பேக் போறதோ இல்ல டபுள் டைம் கிளிக் பண்றதோ இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. பேமெண்ட் ஃபெயிலியர் ஆயிடும். ஸோ முடிஞ்ச அளவு இந்த யூபிஐ இந்த மாதிரி எல்லாம் கார்டு எதை வேணாலும் பே பண்ணுங்க. பே பண்ணிட்டு யுவர் டிரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். வந்த பின்னாடி சப்போஸ் ஒருவேளை உங்களுக்கு வந்து பேமெண்ட் ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படின்னா பொறுத்துருங்க. ஒரு 24 மணி நேரத்துக்குள்ள அந்த அமௌண்ட் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஆர்எல்ஸ் வந்து பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அதுக்கு அட்லீஸ்ட் மினிமம் 24 ஹவர்ஸ் எடுக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆர்எல்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து வேற ஏதாவது வழிகள் தான் சொல்றேன். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மை மறக்காம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். நல்லா படிக்க ஆரம்பிங்க. ஸோ டெஃபினட்டா இந்த வருஷம் நமக்கு டிஎன்செட் அண்ட் சிஎஸ்ஐஆர் வந்து இருக்கு. ஈஸியா வந்து நம்ம கிராக் பண்ண முடியும். அண்ட் இதெல்லாம் கிராக் பண்ணிட்டு நம்ம காலேஜ் சிஆர்பி எழுதுறதுக்கு ஒரு மிக அரிய வாய்ப்பு இது வந்து. ஸோ நம்மளோட சிசர் கிளாஸ்ல இருந்து இந்த டெஸ்ட் சீரியஸ் அவைலபிளா இருக்கு அண்ட் ரெக்கார்டட் செஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. அண்ட் யூஜிசி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னும் அடிஷனலா ஒரு சில டெஸ்ட் சீரியஸும் அவைலபிளா இருக்கு. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட சிக்ஸ்த் கிளாஸ்ல பிரிண்டட் ஸ்டடி மெட்டீரியல் ஃபார் பேப்பர் ஒன்றும் அவைலபிளா இருக்கு. ஸோ இது வேணும் அப்படின்னா நீங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் ப்ரிப்பரேஷன். ஃபர்தரா உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து உங்களுக்கு இமீடியட்டா கிடைக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன்.